62வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 78வது சங்கீதம் 68வது வசனம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். The Mount Zion which he loved. என்ன முதல்ல மனசுல எழுதி வச்சிருக்கணும்னா, தேவன் என்ன எப்படியோ தெரிந்தெடுக்கவில்லை, எதுக்கோ தெரிந்தெடுக்கவில்லை, ஏனோ தெரிந்தெடுக்கவில்லை, என்னை ரொம்ப விரும்பிதான் என்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இத மனசுல நீங்க ஆழமா எழுதணும். தேவன் என்னை, இப்போ வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்ல போறோம். நான் கம்பல் பண்ணல, விரும்புறவங்க சொன்னா போதும். அப்படியே கைகளை, தேவன் என்னை மிகவும் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் விரும்பி. எங்க விரும்பி வாங்கின ஒரு பொருளை நம்ம ஈஸியா வெளியே தூக்கி போட மாட்டோம். நம் பொருள் அல்ல, நம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து பார்த்து தான் செய்வார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கணும்னா கூட டேட்டு பார்த்து தான் வாங்கணும். எந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும்னா டேட்டு பார்க்குறோம், பார்த்து தான் வாங்கி கொடுக்குறோம். பார்த்ததும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், இது எல்லாமே அவர் திட்டம் பண்ணி, அவர் தீர்மானித்து, அவர் பார்த்து செய்கிறார். நல்ல கவனிங்க. அவர் நம்மை வணைவார், ஆனால் நமக்கு வளைந்து தர மாட்டார். வளைஞ்சு தந்து நம்மளை தூக்கினார். பயங்கரமான குழியில் இருந்தேன் தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்ப நான் எங்க இருந்தேன்? பயங்கரமான குழியில் இருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆழமான கிடங்கிலிருந்து புலம்பல் 3 எடுக்க வேண்டாம். நான் கூப்பிட்டேன், அவர் என்னை அணுகி. நாம் அவருடைய பிள்ளைகள் அற்ற நிலையிலே காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி கத்தினோம், கதறினோம். அப்பொழுது அவர் இறங்கி நம்மிடமாய் நம்ம இருக்கிற நிலையில வந்துட்டார். பயங்கரமான குழியிலிருந்து, சேற்றிலிருந்து ஒருவன் தூக்கணும்னு அந்த சேற்றுக்குள்ள கையை போடணும். ரெடி ஆயிட்டார் ஆண்டவர், ரெடி ஆயிட்டார். அதனாலதான் உங்களை ஜெனிப்பித்த கன்மலை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனிப்பித்த கன்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெடி ஆயிட்டார். தூக்கி எடுத்து பிள்ளையாக்கிட்டார். பிள்ளையாக்குனதுக்கு அப்புறம் அந்த இளையகுமாரனை பார்த்தீங்களா, பன்றிகள் மேய்க்கிற இடத்துல போயிருக்கிறான். தகப்பன் அங்க இருக்கல. அப்பா இருக்கணும்னு நீ அப்பா கூட இருக்கணும். அந்த இடத்துல தகப்பன் வரவில்லை. அதே அதிகாரத்துல தான் ஒரு ஆடு புதரில் சிக்கி கொண்டிருக்கிறது. மேய்ப்பன் போகிற காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஆனா மகன் பண்டிகைகளுக்கு இடையில சாப்பாடு இல்லாம தவித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் போறத அங்க சொல்லல. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வர பார்க்கிறோம். அது சாத்தியமாகாது. தேவன் ஒரு திட்டம் வைத்து இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என் ஜனமாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. தேவன் ஒரு ஆளை என்னுடையவன் சொல்லிட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க மேல இருக்கிற தேவ திட்டம் என்பது சத்துருவுக்கு தெரியல, நமக்கும் தான் தெரியல.
நமக்கும் தான் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு வலிக்குது, நீ கத்துற, ஆனா நீ நம்பிக்கை இழந்தவனை போல கத்தாத. ஆமென். இந்த வலியை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா? இது நன்மைக்கான வலி, இது மகிமைக்கான வலி. அதனாலதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தில் இருக்கு, நான் இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைவேன் அப்படின்னு இருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படிதான் எல்லா வலி. ஒரு மரணத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. அழுறோம், துக்கப்படுறோம். தேவன் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டில் மரணம் நடந்தாலும் அவங்கள என்னதான் பண்றாங்க? அழுறாங்க, துக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைங்க வீட்டில் எப்படி ஒரு இழப்பு வரும்போது எல்லாருக்கும் தான் வேதனை. ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மறுகரையில் மன்னன் மாளிகையில் அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு மகிமையின் நாளது. இந்த நம்பிக்கைங்க. அதனாலதான் நீ பிரசவ வேதனையை போல, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஒரு தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இப்படி ஒரு வேதனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்க, அந்த வலியில நான் கத்துறேன், ஆனாலும் நான் நம்பிக்கை இழந்து கத்தல். ஆண்டவரே இதுக்கு பின்னாக ஒரு பெரிய நன்மையை நீங்க வச்சிருக்கீங்க, நம்பிதான்ப்பா நான் கத்திட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்பிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே தேவன் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், சில காரியங்களுக்கு நமக்கு எஸ் சொல்லாம இருக்கிறார். இத தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது சாமுவேல் கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு. சாமுவேலுக்கு அந்த காரியம் பிடிக்கல. சாமுவேல் நினைச்சிட்டாரு, அவ்வளோதான், என் மேலே டவுட் வந்துட்டு. உடனே சாமுவேல் கேட்குற, நான் ஏதாவது வஞ்சித்தானா, ஏதாவது எடுத்தானா, அப்படி இப்படிலாம் கேட்டு பார்க்குறாரு. கேட்டுட்டு நேர தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நிற்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஒன்றை தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. நீ கொடுத்துட்டு சொல்லு, என்ன விளைவு வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னும் அப்படி விடாம நம்மளை அவர் லைன்ல பிடிச்சு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, யோனா சமூகத்தை விட்டு விலகி ஓடணும் என்பதற்காக தர்ஷீசை நோக்கி பயணித்தான். பர்பஸா சமூகத்தை விட்டு விலகினான். ஆதாமும் ஏவாளும் பர்பஸா சமூகத்தை விட்டு விலகல, அவங்க விழுந்துட்டாங்க, விலகினாங்க. ஆனா யோனா அப்படி இல்லை. பர்பஸா விலகினதுக்கு அப்புறமும் அவனை எங்க கொக்கி போடணுமோ கொக்கி போடுறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம நேர போயிட்டு இருக்கும் போது நாம நமக்குன்னு ஒரு ட்ராக்ல போயிட்டு திருப்பி வருவோம் தெரியுமா? அந்த ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், வலி கூடுனதா இருக்கும். அது சகிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய திட்டம் வைத்து, அவ்வளோ பெரிய நேசத்தை நம்ம மேல வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக நான் என்ன கொடுப்பேன்? மனுஷங்களை கொடுப்பேன், மிருக ஜீவங்களை கொடுப்பேன், நான் உன்னை விட மாட்டேன். எத்தனை பேரவே வேணாலும் நான் விடுவேன் உனக்காக. ஏங்க என்ன வார்த்தைங்க இது! எத்தனை வார்த்தை! எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல், இயேசுவை குறித்த ஒரு விஷயம் கூட கேள்விப்படாமல் எத்தனை பேர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் என்னை உங்களை விடாம கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார்னா, மூணு வருஷம்
திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் வைக்கப்படுகிறது. எஜமான் வாராரு, அவர் எதிர்பார்த்தது இல்லை. வெட்டி போடு அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்காரன், கண்காணிப்பாளர், பராமரிக்கிறவர் வந்து சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றி கொத்தி எரு போடுவேன். ஒரு வாட்டி பத்மமுதலியார் ஆண்டி பேசிட்டு இருக்கிறாங்க, போன்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஃப்ரைடே பத்மமுதலியார் ஆண்டி நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வருவாங்க. எல்லாரும் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பேசும்போது இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் தம்பி, ஆண்டவர் தர டைமில் நம்ம அவர் எதிர்பார்க்குறத கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், அடுத்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்மளை கொண்டு போவார். அது பார்த்தியா, அதில் அந்த சுற்றி எரு போட்டு இந்த உரெல்லாம் போட்டால் என்ன ஸ்மெல் வரும்? சில நாற்றமான பகுதிக்குள்ள நம்மளை அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? கனி கொடுக்க. அந்த 3 இயர்ஸ்ல இது கொடுத்திருந்தா இப்படி ஒரு கொத்து வந்திருக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த 3 வருஷத்துல இது கொடுத்திருந்துச்சுன்னா இப்படி ஒரு சுத்தி இருந்து பார்த்தாரு, வேற வழியே இல்லை, மண்வெட்டி எடுத்து 4 பேரை அனுப்பு. இவங்க என்ன திடீர்னு வாழ்க்கையில கொத்ததுக்கு வந்திருக்கிறாங்க, இன்ஜினியர் அனுப்பி விட்டு இருக்கிறாரு. நம்ம நினைப்போம், ஆண்டவரே யாரோ ஏவி விட்டாங்க. ஏவி விடல, உட்கார அதுல ஒழுங்காணி கனி கொடுத்திருந்தா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம விருப்பப்படி விட மாட்டா. ஆமென். சில பார்க்குறாங்க, மழைக்கு முன் நல்லா போயிட்டு இருந்துச்சு, மழை வந்ததோ விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறதுனால, எழுதி வச்சுக்கோங்க, என்னை அவர் விரும்பி தெரிந்தெடுத்ததினால் என் விருப்பப்படி விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதை உம்மிடம் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. Glory, என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். Hallelujah, அதை காத்திட வல்லவர். விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், அதனால அவர் விரும்புறார். ஆமென். விருப்பத்தை வைக்கும் போதே என் பிள்ளைக்கு நான் என்னென்ன செய்யணும், எப்படி கொண்டு வரணும், எப்படி அழகு பார்க்கணும், அவர் மனசுல வச்சுட்டு அதற்கேற்றார் போல நடத்துகிறார். நம்ம வேற ஒண்ணு வச்சுட்டு நடந்து பார்க்கிறோம், செட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு ட்ராக்ல கொண்டு போய் அவரை இழுத்து பார்க்கிறோம், வரவே மாட்டார். காரணம், அவர் பார்ப்பார். இப்ப நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு, ஆண்டவரை எனக்கு இது நிறைவேற்றி தாங்கன்னு கேட்கிறேன். ஆண்டவர் உடனே என்ன செய்வார் தெரியுமா? அவர் வைத்த திட்டத்தையும் நான் வச்ச திட்டத்தையும் பார்ப்பார். பார்க்கும்போது கண்டிப்பா இதுதான் டாப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அது தெரியாததுனால நாம பிடிச்ச முயலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தி பெஸ்ட். ஆமென். பாருங்க, சாலமோன்ட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறத என்கிட்ட கேள். அப்படி கேட்கும்போது, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் கேட்டதையும் கொடுத்தார்,
கேளாததையும் கொடுத்தார். அப்போ என்ன இவனுக்கு கொடுக்கணும்னு ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? செட் பண்ணிட்டார். நம்முடைய ஜெபத்துல சில காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய சித்தத்துக்கு ஒத்திருக்கும். உடனே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்? நடக்கும். நடந்தது நாம என்ன நினைப்போம் தெரியுமா? அப்போ என் ஜெபத்தை கேட்டுட்டா. உடனே நம்ம இன்னும் நிறைய கூட வைப்போம். அதுக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. ஏங்க நீங்க சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில கேட்டு வாங்கினது ஜாஸ்தியா கேட்காம கிடைச்சது நிறையவா? அதன் அர்த்தம் நம்ம கேட்டது ஒண்ணுமே சரியில்லைன்னு அர்த்தம். யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிருபம் எழுதும் போது சித்தத்தின்படி 1 யோவான் 5வது அதிகாரம் எடுத்தீங்களா? 5:14 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், 14 இருந்து நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கவனிச்சீங்களா? சித்தத்தின்படி கேட்ட கர்த்தர் என்ன செய்வாரா? செவி கொடுப்பார். சொல்லு. சித்தத்துக்கு மாறா கேட்டா அப்படியே தூதன்ற கண்ணுகள் ஆமேன் போட்டான். ஆண்டவரே, ஏன்னா நமக்கு, அதாவது நாம் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் என் லைஃபுக்கு, அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் பார்ப்பார் நான் வச்ச பிளானை விட இவன் போட்ட பிளான் பெஸ்டா இருக்கா இல்லை, எப்படி இருக்கும். நான் கீழே இருந்துல பிளான் வரைகிறேன், அவர் மேல இருந்துல பிளான் வரைகிறாரு. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் என்னுடைய இன்றைய சூழலை வைத்து நான் திட்டமிடுகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையின் கடைசியும் பார்த்துவிட்டுதான் திட்டத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்துக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் விருப்பத்திற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இரண்டாவது, சீயோனே நீ கேள். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை எப்படி செய்ய வேண்டும் என நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது நாம் நினைத்த நாளில் அல்ல அவர் செய்கிறது, அவர் குறித்த நாளிலே அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் இயேசுவினிடத்திலே வந்து திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் போது இயேசு மரியாளை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. 40 நாள் இயேசு கிறிஸ்து ஜெபித்து முடித்து மிகவும் பசி உண்டான போது பிசாசானவன் கொஞ்சம் ஸ்பீடா வரான். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய டைமுக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அதுல பிசாசு வந்து நிற்பான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் டவுட் கொண்டு வருவான். இந்த கேள்வி கொண்டு வரதே பிசாசு. அதனாலதான் இந்த கொஸ்டின் மார்க்லாம் எப்படி இருக்கு? பாம்பு மாதிரியே இருக்கு. அப்பாலே போ சாத்தானேன்னு விடணும். நம்ம காத்திருப்போம். பிசாசு துரத்தப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த டைம் வரும், அந்த டைமுக்கு இடையில வந்து நிற்பான். வந்து நின்றுட்டு, நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லை, நான் எதுக்கு கல் அப்பமாக்கணும்? என் அப்பா அப்பத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் எப்படிங்க வீட்டில் வந்து அம்மா வந்து அப்பத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற பிள்ளை கல்லை எடுத்து வச்சு இனி அப்பமாக்கு, எப்படி இருக்கும்? உள்ள இருந்து அந்த தோசை சுடுற கரண்டியை தூக்கி எரிய மாட்டாங்க. அவருக்கு தெரியும் என் அப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறா. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு, அதான் உங்களுக்கு அது தெரியும்ல, இது தெரியும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை
அப்பமாகும்படிக்கு கட்டளையிடும். ஆண்டவர் என்ன சொல்ற? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால். எனக்கு வார்த்தை வந்திருக்கிறது, வார்த்தை வந்திருக்குதுன்னா நான் பிழைப்பேன். ஆமென். நமக்கான காலத்தை குறித்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 3 சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தமது மகிமையில் வெளிப்படுவார். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சீயோனை கட்டி அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் கட்டிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறார்? பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. ஆமென். சில வீடு வேலை பார்த்துருக்கீங்களா? பாதி தான் முடிஞ்சிருக்கும். என்னங்க அங்க கம்பி அது இதுதான் இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன இன்னும் ஒண்ணு செட் ஆகலையா? வேலை நடந்துட்டு இருக்கு. அவர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் ஒவ்வொன்றை செய்து முடிக்கும் போது கர்த்தர் எதற்காக சீயோனை கட்டுகிறார்? சீயோனை எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவர் வாசம் பண்ணுவதற்கு. அப்ப கர்த்தர் சீயோனை எதுக்கு கட்டுறார்? அவருக்குன்னு கட்டுறார். கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்தது எதற்காக? அவர் வாசம் பண்ணுவதற்கு. கர்த்தர் சீயோனை எதற்கு கட்டி எழுப்புறார்? அவர் வாசம் பண்ண கட்டி எழுப்புகிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? டைமை குறித்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? நாளை குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி முடிக்கும் போது சீயோனிலிருந்து என்ன வெளிப்படும் தெரியுமா? ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். தேவனால் ஒருவன் கட்டி எழுப்பப்படுகிறான் என்றால் அவனிடத்திலிருந்து அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை வெளிப்படும். ஹல்லேலூயா. பேதுருவின் படகுல இயேசுவின் கால் பட்டது, அவ்வளவுதான். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிறவர். பேதுருவின் படகு அவர் கண்ட்ரோல்ல போச்சு. அதிலிருந்து வெளிப்பட்டது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஜனங்கள் எல்லாம் சுத்தி இருந்து அதை கேட்கிறாங்க. அத்தனை பேரும் கேட்கிறாங்க. அந்த படகு எப்படிப்பட்ட படகு? வெறுமையான படகு, தோல்வியை கண்ட படகு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த படகு இப்பொழுது யார் கண்ட்ரோல்ல போகுது அப்படின்னா இயேசுவின் கண்ட்ரோல்ல. எப்படி போகுது? இயேசுவின் பார்வை அதன் மேல படுகிறது. இயேசு பேதுருவை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று லூக்கா 5வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சீமோன் போட்ல இருந்து என்ன வருது தெரியுமா? வசனம். வசனம். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வசனம் தங்குகிற வாழ்க்கையா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில வசனம் தங்குதா? நம்முடைய கூடாரத்துல வசனம் தங்குதா? இல்ல சத்துரு வந்து பொறுக்கி கொண்டு போகிறானா? சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டதா, உடனே பறவை வந்து என்ன ஆயிட்டான்? கொத்திட்டு போகுது. இன்னைக்கு எவ்வளவு கேட்டாலும் எனக்குள்ள வசனம் நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது? நாம் தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறோமா? கட்டி எழுப்பப்படுகிறோமா? சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படும். என் வாழ்க்கை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கிரியை அவங்க பார்க்கணும். இது வசனம் இல்ல, இது வசனம் இல்ல. மோசே கையில 2 கற்பலகை நிறைய என்ன எழுதிட்டு வராரு? வசனம் எழுதிட்டு வராரு. ஆனா அது யார் பேசின வார்த்தை? இதுல யார் பேசின வார்த்தை இருக்கிறது?
ஆனா கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பதை மோசே எப்படி அறிந்து கொண்டான்? ஜனங்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? கற்பலையில் இருக்கிற வார்த்தையை பார்த்தா மோசையின் முகம் பிரகாசித்ததை பார்த்தா. நமக்குள்ள வசனம் இருக்கிறது என்பதை நம்ம டைரியை பார்த்தல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனில் இருந்து வேதம் வெளிப்படும். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆமென். என்னப்பா இன்னும் ஒன்னும் நடக்கல? சிலர் அநேகருக்கு ஊழியத்துக்குன்னு வந்துட்டீங்க, இன்னும் ஒன்னும் வாய்க்கல. சொல்லுங்க, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 134வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீயோனில் இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருங்க சீயோன்? யாரு இப்ப சொன்ன? அப்படி நான் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நாம எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சீயோனிலிருந்து என்ன வருதா? அவர் கட்டி அவர் உள்ள உட்கார்ந்துட்டார்னா உள்ள இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம். இப்ப பேதுரு படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததும் படகு எங்க போகுது? ஆழத்துல போகுது. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்பட்டாச்சு. அடுத்து என்னது? இப்போ ஆழத்துல போய் படகு நிறைய மீன்கள் வந்துட்டு, அதாவது சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பது அல்ல, நான் உண்மையிலே தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறேன் என்பதின் அடையாளம் நான் எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படுறேன் அல்ல, நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, 6வது வசனம், அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எந்த படகுல? பேதுரு படகுல. அடுத்த வசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். கை காட்டுறார் பேதுரு. ஏன்னா இயேசு பார்த்தது 2 படகு, ஏறி உட்கார்ந்தது யார் போட்டு? பேதுரு படகு. பேதுரு படகு நிரம்பினதும் பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே போதும் ஆண்டவரே, மீதி மீன்களை கடலிலே விட்டு விடுங்கள் ஆண்டவரே. இல்ல, பேதுரு கை காட்டுறார், கை காட்டுறார். மற்ற படகுல இருந்தவங்க வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை, என் வாழ்க்கை தேவனால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? நான் அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஹல்லேலூயா. யாக்கோபு லாபானுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். யோசேப்பு எகிப்து முழுவதுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நன்மையா இருக்கிறோம்? இல்லைன்னா நாம இன்னும் கட்டி எழுப்பப்படலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிட்டு வசனம் வெளிப்படுது, செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிட்டு நன்மை வெளிப்படுது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே இந்த பூமியிலே ஆண்டவருக்குன்னு சில திட்டங்கள் இருக்கிறது. சீயோனை உன்னிலிருந்து வேதம் வெளிப்படுவது தேவ திட்டம். ஒன்னு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 110வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். எங்கிருந்து அனுப்புவார்? சீயோனிலிருந்து. அதன் அர்த்தம் என்ன? அதிகாரம் வெளிப்படும், ஆளுகை வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்துருவையும் அவன் வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உன்னிலிருந்து வெளிப்படும்படி சீயோனே, கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து பாடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இப்பொழுது சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படுகிறது, நன்மை வெளிப்படுகிறது. சீக்கிரமாய் சீயோனிலிருந்து ஆளுகை வெளிப்படும், அதிகாரம் வெளிப்படும். கட்டி எழுப்புறா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஹalleluya. பைபிள்ல இருக்குல்லங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. கர்த்தர் கட்டி எழுப்பும் போது நடக்கும், நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 40வது வயசுல பார்வோனுக்கு பயந்து மோசே ஓடினான். அப்படிதான் பைபிள்ல ரெக்கார்டா இருக்கு. இந்த விஷயம் பார்வோனுக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நம்மளை கொன்றுவான். பயந்து என்ன பண்ணிட்டாரு? மோசே ஓடிட்டார். இப்ப எல்லாருடைய மைண்ட்ல என்ன இருக்கு? மோசே என்ன பண்ணிட்டாரு? பயந்து ஓடிட்டார், பயந்து ஓடிட்டார். இப்படிதான் எத்தனை வருஷமா இருக்கு? 40 வருஷமா இருக்கு. எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? மோசே பயந்து ஓடிட்டார். ஆனா ஆண்டவருடைய திட்டம் வேற. அவனை தனியா கொண்டு வந்து அவனை மறைத்து வைத்து அவனை உருவாக்குறார், அவனை கட்டி எழுப்புகிறார். எதற்காக? அவருடைய அதிகாரம் அவனிலிருந்து வெளிப்பட. ஹalleluya. இப்பொழுது உருவாக்கப்பட்ட கட்டி எழுப்பப்பட்ட மோசே மீண்டும் எகிப்துக்குள்ளே வருகிறார். எகிப்துக்குள்ளே வந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது, அவனிலிருந்து அவருடைய அதிகாரம் வெளிப்பட்ட போது சர்ப்பங்கள் எல்லாம் காணாமல் போயின, சமுத்திரங்கள் எல்லாம் பிளந்து போயின, சூரியன் இருளானது. ஹalleluya. கர்த்தர் சீயோனை கட்டி, சீயோனை கட்டி. இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்பட்டு தளர்ந்து இருக்கிறீர்களோ அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களிலிருந்து வெளிப்படும்படிக்கு ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. எகிப்தின் மொத்த மந்திரவாதிகளும் மோசே கூட நின்று பார்த்தார்கள். 1, 2, 3லயே சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மோசையை மட்டும்தான் பார்த்தாங்க. மோசே கோலை நீட்டுறதை மட்டும்தான் பார்த்தாங்க. 3வது அட்டம்ப்ட்ல மோசே கோலை நீட்டும் போது அந்த கைக்கு இடையில இன்னொரு விரல் இருக்கிறத பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, இது ஆரோனுடைய விரல் இல்ல, இது மோசேனுடைய விரல் அல்ல. சீயோனில் இருந்து ஆமென் ஹalleluya. அதே போல பேதுருவின் வாழ்க்கையில கர்த்தர் இருந்து வசனத்தை வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, நன்மையை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, பேதுருவினிடத்திலே சொன்னார், இதோ பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையில கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. ஆமென் ஆமென். யோவேல் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். சீயோனே, ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம், அவர் கட்டி எழுப்பட்டும். நம்முடைய திட்டம், நம்முடைய சித்தம் எல்லாம் இடிக்கப்படுவதாக. சொல்லுங்க, இடிக்கப்படுவதாக. சத்தமா சொல்லுங்க, இடிக்கப்படுவதாக. ஒரு இடத்தை வாங்கி புதிய பில்டிங் கட்டுறதுக்காக இடத்தை வாங்கும் போது அங்க பழைய பில்டிங் இருந்தா அதை இடிச்சுதான் ஆகணும், இடிச்சுதான் ஆகணும். எது பழைய பில்டிங்? நம்ம திட்டம் தான். எது பாபேல்? நாம கட்டினதுதான். அதனால இடத்தை வாங்கி வச்சுட்டு இடிக்க விடாதபடிக்கு நாம திறப்புல நிக்கிறோம். நாம கட்டின பாபேல் இடிஞ்சிடக்கூடாது. நாம என்ன பண்றோம்? திறப்புல நின்று போராடிட்டு ஆண்டவனும் டயர்டாகி சரி இருக்கு, நம்ம வேற லேண்ட ஆண்டவரே சித்தம் போ என்ன. பிரியமானவர்களே, தேவ திட்டம் பெரியது. ஆமே, நீங்க யாரா இருக்கலாம், உங்களிலிருந்து அவர், அதாவது கர்த்தர் கட்டிட்டாருன்னா அவர் மகிமையில் அவர் அங்கே இருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அவர் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்திலிருந்து வசனம் வெளிப்படும். அவர் இருக்கிற இடத்திலிருந்து நன்மை வெளிப்படும். அவர் இருக்கிற இடத்திலிருந்து அதிகாரங்கள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். 129வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து நாம செபிக்க போகிறோம். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஏன் இப்படி சொல்லப்பட்டது? ஏன்னா தேவன் சீயோனை
தமக்கென்று எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? சொல்லுங்க சத்தமா, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அப்படி